ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பதவி ஏற்பில் கொத்து கொத்தா தாடி வளர்த்தின்னு அழுவில் எல்லாரும். இப்போ சதி இருக்கு. இன்னும் அரசாங்கம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சால் சதியா? அவர் சரியாக ரிஹர்சல் பண்ணல, சரியாக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவர் கிடைக்கல அந்த டயத்தில். அந்த 40 பேருடைய ஆத்மாக்களுடைய சாபம் அவரை வாழ்நாள் முழுக்க தூங்க விடாதுங்க. அந்த ஆள் வாயை திறந்த பொய் தான். தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா அவர் இந்த கூட்டணியை ஒழிச்சிடுவார். செருப்பே போட்டுக்க மாட்டேன்னாரு, அப்புறம் செருப்பு போட்டுக்கினாரு. ஏன் போட்டாரு? நான் இதனை வாங்கி கொடுத்தேன் செருப்பு. ஜாதி வெறியர்கள் பிஜேபியில். ஒன்னால உங்க அப்பா மாதிரியே ஆக முடியலையே, நீ எப்படி எம்ஜிஆர் ஆவ? உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வீடியோல அவர் என்ன கேட்கிறாரு, நாங்க மற்ற ஊர்களுக்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் எந்த சிக்கலும் வரல, கரூர்ல மட்டும் எப்படி நடக்குது? செந்தில் பாலாஜி எப்படி இவ்வளவு சீக்கிரம் போறாரு? மற்ற ஊர்ல எல்லாம் நாங்க எதிர்பார்த்தோம், அங்க நடக்கலையே, இங்க மாத்திரம் நடந்திருக்குது, எங்க கால்குலேஷன் கொஞ்சம் தப்பா போச்சு அப்படின்னு நினைக்கிறாரா? ஏன் அப்பவே பவுன்ஸை தூக்கி எறியலையா? அவன் எங்கேயாவது கம்பில் போட்டுருந்தா அங்கே செத்து போயிருக்க மாட்டான். அது கொலை குற்றமாக இருக்கும். இது விபத்தில் இருக்கு. இந்த கேஸ் கொலை குற்றத்தில் வரல. இல்ல அவ்வளோ குயிக்கா எப்படி செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனைக்கு போனாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதிவலை இருக்கு. அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லி வச்ச மாதிரி அவ்வளோ சீக்கிரமா அமைச்சர்கள் போவாங்க, அவ்வளோ சீக்கிரமா முதல்வர் வருவாரு, அவ்வளோ சீக்கிரமா துணை முதல்வர் வருவாரு? முட்டாள்தனமான கேள்வி, ஒரு அறிவற்ற கேள்வி. அதே போல ஒரு கொஞ்சம் கூட நமக்கு எதையுமே சிந்திக்க தெரியாத ஒரு கேள்வி. அவங்கெல்லாம் மினிஸ்டர்ஸ். செந்தில் பாலாஜி எங்க? காஷ்மீர்லேருந்து தான் வந்தார். எங்கேருந்து வந்தார் செந்தில் பாலாஜி? கரூர்லேயே தான் இருந்தார். கரூரில் தானே இருந்தார். ஐஎஸ் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன். இது மாதிரி ஒன்று நடக்குதுன்னா அது வாக்கி டாக்கி முழுக்க வரும் இல்லையா போலீஸ்லேருந்து. அங்கே வரும்போது செந்தில் பாலாஜியோட ப்ரொடெக்ஷனில் இருக்கிற போலீஸ் சொல்லுமா, சார் இது மாதிரி ஏதோ பிரச்சனையா சார், கொஞ்சம் பேர் ஆம்புலன்ஸ் மயக்கம் போட்டிருக்காங்களான்னா வாடா எங்கே ஜிஹெச்சுக்கு போகலாம், போயிட்டு வரேன். நீங்கள் போக மாட்டீங்களா? மனிதாபிமானம் உள்ள எல்லாருமே உடனடியாக வரையிறது. இவர் திருச்சியில் இருந்திருக்காரு. திருச்சியிலேருந்து கரூர் எவ்வளோ வேணும்? 3/4 மணி நேரம் ஹைவேல போனால். 1 மணி நேரம் வச்சுக்காங்க. 80 கிலோமீட்டர்ஸில் போனால் 1 மணி நேரம். என்ன நமக்கு ஏதாவது 5 மணிக்கே வந்து உட்காந்து இன்னும் பாடி வரலையாப்பா, ஒரு பாடி கூட வரலையா அப்படின்னு யாராவது பேசினது எங்கேயாவது கேட்டாங்களா? ஒன்றுமே இல்லை. அன்பில் மகேஷ் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாமல் அவன் அலறும் போது யாராக இருந்தாலும் எனக்கு பேச முடியலைங்க. அன்றைக்கி அதை பார்த்துட்டு என்னால் பேச முடியல. நம்ம வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனால பதறி போயிடுறோம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் என் பேரனோட ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். என் வீட்டில் சொல்கிறேன் வேணாங்க, கண்ணு பட்டுருச்சுன்னா அதுக்கு குழந்தைக்கு உடம்பு. எனக்கே நான் சொல்லிட்டேன், டே வேணாண்டா, இன்னும் அடுத்த மாதம் ஒன்று போடலாம், வேண்டாம். ஏன்னா எனக்கு என் பேரை முக்கியம். அவன் ரீல்ஸ் போட்டு நாளைக்கு ஒன்று அவன் உடனே அவன் 2வது படிக்கிறான். அவன் மினிமம் 12th ஸ்டாண்டர்டு படித்து காலேஜுக்கு போய் படித்து டிகிரி வாங்கணும். அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறான். அவனை போய் நான் நடிகனாக மாற்றுறதுக்கெல்லாம் அவன் ஜீனில் இருக்குது. என் பையன் அஸ்வின் நடிகர், அஸ்வின் பையன் நடிகர், இதில் என்ன இருக்குது? எங்கள் அப்பா நடிகர், அந்த நடிகருடைய ஜீன் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். குலக்கல்வி வேணும் வேணாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த குல ரத்தம் எங்கேருந்து போகும்? சேட்டு கடைக்காரர் தன்னுடைய 14 வயசு பையனை கல்லால் உட்காத்திக்கும் போது பார்த்தியா சேட்டு நம்மா உட்காத்தி வைக்கிறாருன்னு பாராட்டுறோம். ஆனால் அதுக்காக செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தைச்சிட்டே இருக்கக்கூடாது. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எல்லாருக்கும் உண்டான அடிப்படை கல்வியை கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்புக்கு பிறகு தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவங்ககிட்ட கொடுங்க. அதுதான் அதுக்கு உடனே வாரிசு அரசியல். என்ன வாரிசு அரசியல்? புள்ள இருக்கிறவன் தன் பிள்ளைய தான் வளர்ப்பான். ஏற்று விட்டு வாரின வளர்த்தா பொண்டாட்டி சந்தேகப்பட மாட்டா? இது அறிவில்லாத பேச்சு. இதெல்லாம் தான். இது அந்த செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் அழுதாருன்னு கேலி பண்ணுறாங்க. ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பதவி ஏற்பில்
கொத்து கொத்தா தாடி வளர்த்தின்னு அழுவுல எல்லாரும். அப்போ கூட எதுக்கு அழுதாங்கன்னு தெரியாது. இந்த அம்மா அப்படியே போயிடணும்னு நினச்சிருந்தா, இது எத்தனை நாளைக்கு இது அப்படின்னு நினச்சிருந்தா. ஒருத்தனுடைய அழுகையை கேலி பண்ணாதீங்க, தப்பு. ஏன் இது அன்பில் மகேஷ் ரோபோவா? ஓ 40 பாடிஸ் அவுட்டா, ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. மனுஷங்க, ஒரு இளைஞன் ஃபீலிங் இருக்காதா? கட்சியெல்லாம் பேசல, நான் மனிதாபிமானத்தை மட்டும்தான் பேசுகிறேன். இப்போ கூட நான் சொல்கிறேன், விஜயை நான் வெறுக்கல. விஜய் தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புக்கு உண்டான மிகப்பெரிய விலையை கொடுத்துட்டார். இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பும் விஜய் தான். சோறு தண்ணி இல்லாமல் ஒரு ஒரு மீட்டிங் நடந்தால் அந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குறதெல்லாம் அந்த கட்சி பொறுப்பு. போலீஸ் கொடுப்பாங்களா? போலீஸ் அவங்கள வந்து மீட்டிங் போட சொன்னாங்க. எங்கள் அப்பாவுடைய போர்டு திறந்தாங்க, ஒரு 200 பேர் இருந்தாங்க. இத்தனைக்கும் கார்பரேஷனில் அங்கே வாட்டர் பாட்டிலாம் இருப்பேன். நான் 200 பேர் வருவாங்க என்னன்னு சொன்னால், நான் ஒரு 300 பாட்டில் பன்னீர் சோடா வாங்கி வச்சுருந்தேன், ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா அது எங்கள் அப்பா உடைய போர்டு திறக்கிறாங்க. திறக்கிறது கார்பரேஷனாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்க, ஒரு ஸ்வீட்டு கொடுத்து தர மாட்டீங்களா? எதுக்கு? இந்த அடிப்படையான ஒரு புரிதல் வேண்டாமா? அதெல்லாம் செய்ய வேண்டியது யாரு? அந்த மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த். அவர் அந்த ஜீப்புக்கு முன்னாடி, காருக்கு முன்னாடி அப்படியே நடந்து போகிறது. நீ போங்கிறது. பெரிய பஸ் வரதுக்கு அடித்து, பைக்கில் அடித்து அந்த பஸ்ஸை வீலில் மாட்டுறான். ஒரு பையன் ஒரு ஃபோட்டோவை கொண்டுறான். அப்படியே கதவை திறந்து அப்படியே ஃபோட்டோ வாங்கிக்கல என்ன? அவன் துரத்திட்டு வந்து பஸ்ஸை போகிறத பார்த்து நிற்கிறான். ரசிகன் இருக்கான் பாருங்க, படார்னு மாறிடுவான். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நீங்க அரசியல் அனுபவம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். ஒரு பெரிய மாபெரும் கட்சி, ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் தலைமறைவு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு 3 நாட்களா தனிப்படை அமைச்சு தேடுறாங்க, அவர் தலைமறைவு அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? அவர் தலை காப்பாத்தல. இதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு பிரமையில இருந்துட்டாங்க. அவங்க அங்கேயே தலையை நம்பாம தானே இங்க வந்தாங்க. அண்ணன் சிஎம் அண்ணன் நினச்சா என்ன வேணா பண்ணிடுவார். அந்த சில நன்றி சிந்துகள்லாம் பேசுறது பார்த்தா அப்படி பாவமாக இருக்கு. இவங்களை பெற்றவங்கெல்லாம் பாவம் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க பெற்றவங்களை ரோட்டில் தான் நிறுத்துவாங்க இந்த பசங்க. ஏன்னா அவன் அந்த கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றிட்டு பெத்த தாய் தந்தைக்கு பால் ஊற்றாத ஆளுங்க தான் இந்த பசங்க. சமுதாயம் கெட்டு போகிறதுக்கு காரணம் படிப்பு இல்லாததில்லை, ஒழுக்கமின்மை. நம்ம ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஜனங்களே சொல்றாங்க, நல்ல எம்எல்ஏ சார், அவரு பணம் கொடுத்தா போறோம் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாரு. என்ன ஆள், பெரிய ஆள் சார், பாராட்டுறான். அப்போ அது ஒரு ஒழுக்கமற்ற. நான் எனக்கு 75 வயசு ஆச்சு சார், எனக்கு 75. நானும் ரஜினியும் 14 நாள் வித்தியாசம். ஓகே, மோடி என்னோட 4 மாதம் பெரியவர், ஜெகத் ரட்சகன் என்னுடைய 4 மாதம் பெரியவர், எல்லாம் ஒரே ஏஜ் குரூப். நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்ததில்லை. ஒரு ட்ரெயினில் கூட லாஸ்ட் மினிட்ல ஏறிட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ட்ராவல் பண்ணது இல்லை. இப்படி இல்லையா? நாளைக்கு போகலாம். ஏதாவது ஒரு ஸ்டேஷன், எனக்கு ஏர்போர்ட்டா 2 மணி நேரம்னா 1.5 மணி நேரம் முன்னாடி ஏர்போர்ட்டில் இருப்பேன். என்ன நீ இங்கே கயிட்டுற? நீ லாஸ்ட் மினிட்ல போனோடனே நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? எத்தனை பேர் திட்டுவாங்க ஒன்று. கோவிலில் கூட நீங்கள் வாங்க, இல்லை பார்த்துட்டு போட்டோம், அப்புறம் நான் வரேன். எல்லாரையும் விலக்கிட்டு என்ன அப்படி உடனே இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, நிறைய படம் நடிச்சிருக்காரு, இவருக்கு ஃபர்ஸ்ட் செய்வோன்னு கடவுள் செய்வார். 10 பைசா போடுறானே உண்டியில், அவன் கோரிக்கையை தான் நிறைவேற்றுவார். ஏன்னா அவன் 1 ரூபா கூட சம்பாதிக்காதவன் 10 பைசா போடுறான். நீ பல கோடி ரூபா வச்சுக்கிட்டு 500 ரூபா போட்டால் அதெல்லாம் சரியா வர. முதல்ல தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒழுக்கம், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம். நான் தர்மத்துப்படி நடக்கிறேன். அவங்க சட்டம் நம்மளை சட்டம்
சட்டம் வந்து அது ஒரு மிஷினரி. அந்த ஆதவும் சரி, அவங்கெல்லாம் நினச்ச நேரத்துலலாம் விஜயை பார்த்து பேசுகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. விஜய் கட்சி நிர்வாகிகளை அவரை சந்திக்க முடியலங்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. அவர் கூப்பிட்டு அந்த கதவு திறந்தால் தானே உள்ளே போக முடியும். இல்லையா ஒரு ஃபோன் பண்ணி தலைவா இதான் ப்ராப்ளமாக இருக்குது, அப்படியா? இதோ நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் எம்எல்ஏ ஆகியிருக்கேன் 2006 மயிலாப்பூரில் கச்சேரி ரோடில் எனக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ் கொடுத்துட்டாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போகிறேன். அங்கே இருக்கிற கவுன்சிலர், லோக்கல் கவுன்சிலர், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நிறையா கலைஞர் ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டு டிஎம்கே கவுன்சிலர் கொடுக்க முடியாதுட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்குள்ளே ஏன்னா இப்போ எம்எல்ஏவை பார்க்குறதுக்கு வந்தாங்க. கார்லேயே டிக்கி மேலேயே அந்த பேப்பர்லாம் வச்சு என்னமோ சைன் பண்ணேன். அதை ஃபோட்டோ எடுத்து தினமலரில் போட்டாங்க. அடுத்த நாள் கார்த்தால 6:15 மணி சண்முகநாதன் கூப்பிட்றாரு, சிஎம் உங்ககிட்ட பேசணும். சார் வணக்கம் சார். என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க? என்ன சார் விடிகார்த்தால அந்த கவுன்சிலர் அங்கேருந்து போக சொல்லிட்டேன், ஆஃபீஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த கவுன்சிலர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா கூட கொடுத்து. கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் வேணாம் சார், கொடுத்தா அவர் போலீஸ் ஸ்டேஷனில் லோக்கலாக சொல்லிவிட்டு உடனே வெளில வந்துடுவார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கார்த்தால 6:15 மணிக்கு. அப்போ 5:30 மணிக்கு பேப்பர் பிடிச்சிருக்காரு. என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலைஞர் ஃபுல் மொபில் இருக்கிறாரு, இப்போ பார்க்க முடியாது அவரை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த லோக்கலாக இருக்கிறவன் தான் துள்ளுவான். அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக சொல்கிறேன், விஜய் தன்னை அந்த சேருக்கு உண்டான பக்குவத்தை முதல்ல அவர் ஒரு அசம்பிளிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏவாக போய் அங்கே பாக்கி இருக்கிறவங்களை ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் போகிறார். போனான், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை ராசா, அப்படிதான் சொல்லணும். புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வந்து தினசரி பணம் வந்தால் தான் பணம் அப்படின்னு நினைக்கிற வெட்டியான்களை சிஎம் கிட்ட சொன்னேன், அரசு ஊழியராக மாற்றி கொடுத்தாங்க. இது இந்த தமிழ்நாட்டு சட்டமன்றம் இருக்கிற வரைக்கும் நான் கேட்டது இருக்கும். கோரிக்கை, அந்த கோரிக்கை கேட்ட உடனே நிறைவேற்றி கொடுத்தார். வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு அது யார் என்கிட்ட சொன்னது? அது இது மாதிரி அந்த துணி துவைக்கிற கல் மாதிரி கிடக்குது, அவருக்கு காமராஜர் அவருக்கு வச்ச இது நினைவு பண்ண கட்டணுன்ட்டு அடிக்கல் நாட்டினது. நான் அதை சட்டமன்றத்தில் பேசுகிறேன். உடனே சட்டமன்ற வாஞ்சிநாதனே கேட்குறாரு, அவன் முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங். அந்த ஜெயலலிதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் முதல்ல எம்ஜிஆரை சொன்னாங்க. கலைஞர் த பெஸ்ட். இன்னைக்கு கலைஞருக்கு ஈக்குவலாக அந்த டெசிஷன் மேக்கிங்கை ஒண்டர்ஃபுல்லாக செய்து கொண்டு வருவது என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர். இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, அரசு நிர்வாகம் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக செயல்படுது அப்படின்னு. ஆனால் இந்த கரூர் நான் என்ன கேட்க வரேன், அரசு நிர்வாகம் ஸ்லோவாக செயல்படுது, ஃபாஸ்டாக. அரசே நான் இப்போ இந்த ஃபைலை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஃபைல், இப்படி உங்ககிட்ட கொடுத்துருவேன். இதுவே அரசு கொடுக்கணும்னா இது இந்த ஃபைலு இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், இங்கே போகும், அங்கே போகும், அப்புறம் உங்ககிட்ட வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அதான் அரசு நிர்வாகம், அதான் மிஷினரி. ரெட் டேப்பிசம்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் மாற்ற முடியாது. இன்னைக்கு என்ன ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, பக்கத்து டேபிளில் இருக்கிறவனுக்கு நீங்கள் இமெயிலில் தான் பேசணும். தம்பி அந்த ஃபைலை அனுப்பிச்சிட்டு மெயில் அனுப்புப்பா அப்படிமா. அதுக்கு ஒரு நீங்கள் மெயில் அனுப்பணும், அந்த மெயிலுக்கு பதில் வரணும். பதில் வந்தப்பறம் தான் நீங்கள் மெயில் அனுப்ப முடியும். இது டெக்னாலஜிங்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். இவர் எத்தனை மிஷினரி பார்த்துட்டார், கவர்மெண்ட் மிஷினரி என்ன ஸ்லோவாக நடந்தது பார்த்துட்டார். என்ன 40 பேருக்கு எப்படி ஒரே ராத்திரி நேரத்தில் இது எமர்ஜென்சின்னு வந்தால் எல்லாத்துக்கும் விலக்கு உண்டு. ஏப்பா நாங்களும் அவங்கள கூட்டத்துக்கு போக சொன்னோம், நெசிக்க போயிட்டீங்கன்னா ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வெளியூரில் இருக்காருன்னா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு, அத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னா அவங்க இறந்து போனவங்க பாடி எங்கேயோ ஒப்படைச்சிட்டு இங்கே அழுதுட்டு இருப்பாங்களா? அதுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது நீ அப்ரிஷியேட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்கணும்.
அப்படின்னு நீ சொல்றதை விட்டுட்டு இப்போ மட்டும் நீ எப்படி ஃபாஸ்டா இருந்த? இப்போ சதி இருக்கு என்ன அரசாங்கம் ஃபாஸ்டா வேலை செஞ்சா சதியா? இல்ல கள்ளக்குறிச்சிக்கு இவங்க யாரும் இவ்வளவு துரிதமா செயல்படல அப்படின்னு தாவேகா சார்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில யார் குற்றவாளி? விஷ சாராயம் குடிச்சதுல யாரு? எல்லாருக்கும் பாட்டில் வாங்கி கொடுத்தது அரசாங்கமா? அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சு மிக அருகிலேயே. ஏன்னா லஞ்சம், எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் பணம் கொடுத்தா வேலை நடக்கும், லஞ்சம் நடக்கும், லஞ்சம் கொடுத்தா போறோம். நடக்கலையா? ஏன் கஞ்சா விற்குது இன்னைக்கு? கஞ்சா வாங்குறவனும் ரகசியமாக காசு கொடுத்து வாங்குறான், கஞ்சா விற்கிறவனும் ரகசியமாக போகிறான். அப்போ எத்தனை பேர் உங்கள் வீட்லேயே 7-8 குழந்தைங்க இருக்குங்க. 4வது பையன் தம் அடிக்கிறான். அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? வரும்போதே வெத்தலை பாக்கு போட்டு வந்துடுறான், இல்லாட்டா கொய்யா பழமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு வரான், வாசனை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதை 3வது பையனோ 5வது பையனோ சொன்னாதான் 6-7 பேர் இருக்கிற குடும்பத்திலேயே அப்பா அம்மாவுக்கு தெரியும்னா 10 கோடி பேர் ஜனத்தொகை உள்ள வர இடத்துல டெய்லி சிஎம் போய் கேட்பாரா, ஏப்பா சரக்கு வச்சுக்கிறியா, சரக்கு விற்கிறியா, நீ என்னப்பா நீ கஞ்சா விற்கிறியான்னு கேட்பாரா? இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியல சார், இல்லையா? அவங்க அனுபவமின்மை. இன்னைக்கு ஒருவேளை இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வேண்டிய ஒரு துர்பாகிய சூழ்நிலை தமிழகத்துக்கு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு 8 வருஷம் இல்லை 10 வருஷம் இருப்பேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் இருப்பீங்க இன்னும். அன்றைக்கி நான் சொன்னதை இன்றைக்கி போடுங்க, இதே பதில் தான் விஜய் சொல்லிட்டு இருப்பார். அரசு எப்படி செயல்படுகிறது அதை கொடுக்க. அப்போ இருமெல்லாம் வந்துடும், வயசாயிடுச்சுல்ல வரும், தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எந்த வார்த்தையும் புதுசாக பேசப்படலை, எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே பேசியாச்சு. பேசுகிற வாய்கள் தான் வேறு வேறு. இது ஒரு மலையாள கவிஞர் சொன்ன விஷயம். இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாங்க. இந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போகிறத யாரும் ரசிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, தீராத மனவேதனையில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் இறந்தவங்க எல்லாருமே நம்மளுடைய தாய் தமிழ் உறவுகள்னு தான் நினைக்கணும், அதனால வதந்திகள் பரப்பாதீங்க அப்படின்னு ஒரு பெருந்தன்மையான, அதாவது எல்லாருக்குமான ஒரு உரையா சொல்றாங்க. மறுநாள் வீடியோ வெளியிடுகிற திரு விஜய் அவர்கள் சிஎம் சார் என்ன பழி வாங்குறீங்களா, என்ன வேணா இது பண்ணுங்க, என் ரசிகர்களையும் தொண்டர்களையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரத்தனமா பாக்குறாங்க. அதுக்கு மேலே சொல்றது, அவர் சரியா ரிஹர்சல் பண்ணல, சரியா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவரை கிடைக்கல அந்த டயத்தில். அதனால தான் இந்த ஷூட்டிங்காகவே பார்க்குறீங்க. ஷூட்டிங் தான் அது. முன்னாடி கூட தான் கமல் கூட தான் சொன்னார், இந்தியா விட்டே போகிறேன்னாரு, போயிட்டாரா? அதெல்லாம் ஒரு எமோஷனில் பேசுகிற வார்த்தைகள். இல்லை, 3 நாள் கழிச்சு தான் வெளியிடுறாரு, அப்பயும் அவ்வளோ எமோஷனலோட அவர் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பாருன்னு. அந்த 40 பேருடைய ஆத்மாக்களுடைய சாபம் அவரை வாழ்நாள் முழுக்க தூங்க விடாதுங்க. நீங்கள் என்ன அவ்வளோ சுலபமாக விஜயிலேருந்து வெளில வந்துடுவார்னு நினைக்கிறீங்களா? அந்த 40 குடும்பங்களுடைய இழந்தார்களே, அந்த குடும்பங்களுடைய சாபமும் அவரை சும்மா விடாது. உன்னை பார்க்க தானேடா வந்தேன், இப்படி பண்ணிட்டிய சாவடிச்சிய, அப்படிதான் வீட்டில் அந்த ஃபோட்டோவை பார்த்து கதறுவாங்க. இவ்வளவு காட்டமா அவர் திமுகவை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது திமுகவை எதிர்த்தா உனக்கு ஓட்டு வரும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இவர் எதிர்பார்க்குறாரு, இதே எதிர்ப்பு ஓட்டுகள் தான் சீமான் எதிர்பார்க்குறாரு, அதே எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இவர் எடப்பாடி எதிர்பார்க்குறாரு. ஆக மொத்தம் அந்த எதிர்ப்பு ஓட்டை இந்த 3 பேர் தான் பிரிச்சுப்பாங்க. ஸோ திமுக வர வேண்டிய ஓட்டு அப்படியே வந்துடும். திரு அண்ணாமலை அவர்கள் தனியா சார், அவர் ஒரு காமெடியன், அவரை போய் தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. அவங்க சேர்த்த சொத்து அழியணும்னு சொன்னா அந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுப்பாரு. அந்த ஆள் வாயை திறந்தா பொய் தான். பொட்டி கடையில் ரசீது வாங்கின மாதிரி கையில் எழுதின ரசீது ரபேல் வாட்சி காமிச்ச ஒரே ஆள் உலகத்துலேயே அண்ணாமலை தான். அண்ணாமலை முகத்திலேயே நான் வந்த உடனே நான் கிழிச்சிட்டேன். அப்போ கூட அவர் கேட்டார், நான் டெல்லிக்கு டிக்கெட் வாங்கி தரேன், எஸ்வி சேகர் போய் என்னை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் டெல்லிக்கு டிக்கெட் வாங்கிக்கிறதோ ரிட்டன் டிக்கெட் அவங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான்னு கேடு அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஹோட்டல் ரூம் போடணும், எனக்கு அப்புறம் கார்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் யார் கொடுப்பாங்க? நான் டெல்லி டிக்கெட்டுக்காக நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் மெயில் அனுப்பிச்சா மோடி பார்க்குறாரு, அந்த மோடி பார்க்க விடாத அந்த மெயிலை தடுக்கிறது, அந்த மாதிரி சூட்சும வேலைகள்லாம். அதாவது 2 விதமான போலீஸ்காரங்க இருப்பாங்க.
நோ என்ட்ரி முனையிலேயே ஒரு போலீஸ்காரர் நிற்பார். தம்பி நோ என்ட்ரி, போ போ போ. நேர்மையான போலீஸ்காரர். இன்னொரு போலீஸ்காரர் நோ என்ட்ரி கடைசியில் நிற்பார். நோ என்ட்ரியில் வந்தோன்னு வண்டியா வா மாட்டு நெல்லு நெல்லு சாவியை கொடு. அந்த போலீஸ்காரர் தான் அண்ணாமலை. அடுத்தவனுடைய சபலங்கள், அடுத்தவனுடைய பலகீனங்களை வியாபாரப்படுத்தி அதை தன்னுடைய பலமாக மாற்றிக்க முயற்சி பண்ணி கடைசியில் இவருடைய பலகீனங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய சூழ்நிலையை அவங்க கட்சிக்காரங்களே இன்றைக்கி அண்ணாமலைக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எங்கெங்கே என்ன வாங்குறாரு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ பிஜேபி ஒரு நிமிஷத்தில் அண்ணாமலை எல்லாத்தையும் போட்டு ஈடி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் என்னன்னா, நீ எவ்வளோ நேர்மையானவன்னு சொன்னியோ அவன் இவ்வளோ கேவலமானவனான்ங்கிறத ஜனங்க கேட்டுருவாங்களோன்னு, உங்கள் கட்சிக்கால் தானே அப்படின்னு கேட்டுருவாங்களோன்ட்டு காப்பாற்றுறாங்க. அவ்வளோதான். ஆனால் தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா அவர் இந்த கூட்டணியை ஒழிச்சிடுவார். இல்லை, என்டிஏ கூட்டணியை மீண்டும் இணைப்பேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்களை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சந்திச்சுட்டு அவர் சொல்றாரு. இந்த கூட்டணியை இணைப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளும். இவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு? அவரே ஓடி போய் நிற்கிறாரு. அந்த வடிவேலு சொல்லுவாரு, நானும் ரவுடி தான், என்ன ஏற்றிக்க நானும் ரவுடி தான் பாரு. அந்த மாதிரி இவருக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இவருக்கு கூட்டணியை பற்றி டிடிவி தினகரன் பேசணும்னா இவருக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனை ஓவர்டேக் பண்ணி நயினார் நாகேந்திரனுக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறேன். இவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் இவர் சொல்லணும் கரூரில். இவர் ஏன் வேற ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? இவருக்கு என்ன மூளை பொங்கி வழியுதா? செருப்பே போட்டுக்க மாட்டேன்னாரு, அப்புறம் செருப்பு போட்டுக்கினாரு. ஏன் போட்டாரு? நயினார் நாகேந்திரன் வாங்கி கொடுத்த செருப்பு. நயினார் நாகேந்திரனுக்கு யாரோ ஜோசியர் சொல்லியிருக்காரு, உனக்கு தரித்திரம் போகணுன்னா யாருக்காவது செருப்பு டொனேட் பண்ணுன்னு. அதை கிடுக்கிடுந்து வாங்கிடுறது. அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. துட்டு சம்பாதிக்க வந்திருக்க. போலீஸில் இருந்தால் இவ்வளோ சம்பாதிக்க முடியாது, அதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கணும்னா ஒரே இடம். நான் 28,000 புக்கு படிச்சிருக்கேன், 2 லட்சம் கேஸ் ஃபைல் 2 லட்சம் கேஸை நான் டீல் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஜட்ஜியே சொல்கிறது இல்லை. இந்த பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால்தான் எங்கே டெல்லியில் பிஎல் சந்தோஷ் மாற்றப்படுகிறாரோ அன்றைக்கி தமிழ்நாடும் உருப்படும், பிஜேபியும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் 11 வருஷம் இருந்து அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஜாதி வெறியர்கள் பிஜேபியில். அண்ணாமலையெல்லாம் தன் ஜாதியை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, அதுவும் பிராமின் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒழிச்சாள். ஆனால் முட்டாள் பிராமணங்க நிறைய பேர் ஐயோ நம்ம அண்ணாமலைக்கு போடணும். எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலி ஒரு வயசான மாமி போய் ஆரத்தி எடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன், இனிமேல் உங்கள் வீட்டுக்கே நான் வரமாட்டேன்ட்டேன், நீ யாருக்கு வேணா எடு, அண்ணாமலை போன்ற ஒரு கரப்டட் ஃபெலோவுக்கு எடுக்கக்கூடாது. அவர் சொத்து வாங்கியிருக்கிறாரு, வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள்லாம் குவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறாங்க. அவருக்கு தான் யாரோ ஒருத்தர் 10 லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாங்க. விடுங்க, அண்ணாமலை விஷயம் தனிங்க. அவர் சினிமாலெல்லாம் வர மாதிரி இந்த கவர்னர் முன்னாடி ஒரு பெரிய பொட்டியை வச்சு டிஎம்கே ஃபைல்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலலாம், எம்ஜிஆர் படத்துலலாம் ஒரு பெரிய பொட்டி வரும் அசோகன் இருக்கும்போது. திறந்தோன்னா அதுலேருந்து ஒருத்தி டான்ஸ் ஆடுவான், கேபரே டான்ஸு. கவர்னர் கூட ஏமாந்து போயிருப்பாரு, இவ்வளோ பெரிய பொட்டி வந்திருக்கு என்னடா இது, ஒரு பென்ட்ரைவில் கொடுத்துருக்கலாம்ல. அந்த அளவுக்கு கூட அறிவில்லாத ஒருத்த பெரிய பொட்டி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். வெறும் ட்ராமாங்க, வெறும் ட்ராமா. அதுக்கு என்ன பண்ண முடியுங்க? ஒன்றுமே பண்ண முடியும். சில சமயம் சில சாபக்கேடுகள் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியும். நான் மோடியை ரொம்ப மதித்தேன், என்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவார். ஆனால் எப்போ நான் அவருக்கு க்ரீட்டிங் அனுப்பும்போது அது ஆட்டோமேட்டிக் இதுலேருந்து வந்ததோ, ஸோ இது மோடி பார்க்கல அப்படின்ட்டு நான் அனுப்புறதை நிறுத்திட்டேன். நான் அலோன்னா எய்த்தாப்பில் இருக்கிறவங்க அலோன்னு சொல்லணும். இதே மோடி என்கிட்ட நான் காலையில் ஃபோன் பண்ணி அவர் அசம்பிளியில் இருக்காருன்னு சொன்னபோது ராத்திரி 7 மணிக்கு திருப்பி என்னை கூப்பிட்டு வர. பிரதமராக இருக்கும்போது, பிரதமர் இல்லை முதலமைச்சராக இருக்கும்போது, அப்புறம் பிரதமராக இருக்கும்போது நான் சந்திச்சேன், அப்போ பார்த்துருக்கேன். என்னுடைய பேத்தியை கொஞ்சிட்டு இருக்காரு, எல்லாம் இருக்குது. நான் எதுக்கு யாருக்கிட்டையுமே நான் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லையே. ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், அவ்வளோதான்.
அது முக்கியம். திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த அந்த முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் அங்க இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி தாங்க இது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு என்னன்னாக்க, அதிமுகல யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க பின்னாடி தான் கட்சி நிற்கும். செங்கோட்டையன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். செங்கோட்டையன் டெல்லி என்னன்னா ஒட்ட வைக்க மாட்டாங்க, பிரித்து ஆளுவார்கள், பிரிட்டிஷ்காரன் செயல். அதில் போய் செங்கோட்டையன் விழுந்துட்டார். டிடிவி தினகரன் இனிமேல் ஏடிஎம்கேக்குள்ளே வரவே முடியாது, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். சசிகலா வந்தாலும் இப்போ அவங்களுடைய தண்டனைப்படி அவங்க 4 வருஷம் நிற்க முடியுமா முடியாதான்னு தெரியாது எனக்கு. தவறு வந்து அவர்கள் எல்லாருமே ஜெயலலிதா நிழல்ல இருந்தவங்க. ஓபிஎஸ் அந்த முதலமைச்சர் சேர்ல கூட திகில் படம் பார்க்குற மாதிரியே முனையிலேயே உட்காந்துட்டார். அந்த முனை கொஞ்சம் இருந்தால் விழுந்துருவார், அந்த முனையிலேயே உட்காந்துட்டார். ஆனால் இபிஎஸ் வந்த உடனே அந்த சேர்ல ஃபுல்லாக உட்காந்து தன் ஆளுமையை நிரூபிச்சிட்டார். இபிஎஸ் இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமாக அகற்றப்படக்கூடியவர் அல்ல. அப்படி அவ்வளவு சுலபமாக அவர் அகற்றணும்னு நினச்சி பண்ணினால் அந்த வேக்கூமை வந்து அவ்வளவு சுலபமாக நிரப்ப முடியாது. அப்புறம் மொத்த செலவும் பிஜேபி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துல கூட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் சமீபமா 1 மாசத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். ஒரு சமயம் இங்கேன்னு இல்லை, நார்த் இந்தியா எல்லா இடத்துலையுமே இந்த ஆம்புலன்ஸுங்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். எங்கேயாவது ஒரு தவறு நடந்திருக்கு, ஆனால் உடனே ஒரு தவறையே அப்படியே இனிமே ஆம்புலன்ஸ் வந்தாலே உள்ள ஆள் இல்லை, சும்மா கூடத்தை கெடுக்கிறதுக்கு உள்ள வராங்க. ஏங்க ஆம்புலன்ஸ் வந்தானே நகர்ந்து வழி விட முடியாதா? கமலஹாசன் மீட்டிங்கில் ஆம்புலன்ஸ் சொல்லலையா? ரஜினிகாந்த் இருக்கும்போதும் கூட்டம் வந்திருக்கு, என்றைக்கும் வந்திருக்கு. அவருக்கும் வந்து யாருமே இது வந்து ஆம்புலன்ஸ் வரத ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்க சார். ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஆட்சி ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் உலக அரசியல் தான் பேசலை, அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் கேட்டால் வாழ்த்துக்கள் பார், சந்தோஷம் பார், ஓகே நான் இன்னும் பார்க்கல, அவ்வளோதான். 1 வாரத்தை 2 வாரத்தை தான் பேசுகிறாரு. ஏன் ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் பிளேனை விட்டுட்டு ஃபுல் அரசியல் பேசிட்டு போலன்னு யாராவது கேட்குறாங்க. அது ரஜினி ஸ்டைல். ரஜினி என்ன நினைக்கிறார், தன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் நினைக்கிறார். ஏன் ரஜினியை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு அவரை விசாரணை கமிஷன் அழைக்கல? அதுக்கு அவர் பதில் சொல்லலை. ஓய்வு பெற்ற நீதிபதி, என்ன ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சுக்கணும்? ஏன் ஓய்வு பெற்றோன்னா எல்லாம் மறந்து போயிடுவாங்களா சட்டத்தை? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தான் வேணும். நீ யார் கேட்கறதுக்கு? தட் இஸ் நாட் யுவர் சாய்ஸ். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு தப்பு இருந்தால் தான் பேசலாம். நீங்கள் சோஷியல் மீடியா வந்துருச்சுங்க. இந்த சோஷியல் மீடியா அப்படின்னா சினிமா தியேட்டர் மாதிரி. எனக்கு தியேட்டர் கிடைக்கலன்னா நானே ஒரு தியேட்டர் கட்டிப்பேன், என் படத்தை போட்டுப்பேன். அது மாதிரி ஆளாளுக்கு போட்டுக்கும் போது வதந்திகள் பரவக்கூடிய சான்ஸ் அதிகமாக. ஏன்னா அவன் நினைக்கிறது ரைட்டு. அன்றைக்கி பார்க்குறேன், ஒருத்த நல்ல வளர்ந்தவன், நான் பொண்டாட்டி கூட இருக்கேன், அப்படியே விஜய் படத்து மேலே குப்புறப்படுத்து அழுது அதை கட்டிக்கிட்டு அதை செவுத்து உரமாக ஒட்டி அதுக்கு முத்தம் கொடுத்து பைத்தியமா. அந்த முத்தத்தை பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா கூட ஒரு குழந்தையாவது பிறக்கும். விஜய்க்கு போய் முத்தம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நிஜமா கேட்குறேன். அந்த சினிமா வெறி, அந்த வெறியினுடைய பலனை முழுசே அனுபவிச்சவர் என்டி ராமராவ். எதுவுமே இல்லை, நேரம் வந்தார். ஏன்னா அவர் தெய்வமாகவே பார்த்ததுனால சிஎம் ஆகிட்டாங்க. ஆனால் எல்லா சமயத்துலையும் எல்லாருக்கும் அது நடக்காது. நான் எங்கள் அப்பா ஆக முடியாது, என்ன பண்ணினாலும் விஜய் அவரால் எஸ்ஏசியாக ஆக முடியாது.
அப்புறம் நான் எம்ஜிஆர் ஆறேன்னு சொல்கிறேன். ஒரு நாள் உங்கள் அப்பா மாதிரியே ஆக முடியலையே, நீ எப்படி எம்ஜிஆர் ஆவ? எதுக்காக ஆகணும்? விஜய்ங்கிற ஒரு பிராண்டே இருக்கும்போது நீ எதுக்கு எம்ஜிஆருங்கிற பிராண்டுக்குள்ளே பூந்துக்க பார்க்குற? அப்போ உனக்கு உன் பிராண்டு மேலே நம்பிக்கை இல்லைன்னு வருது. ஒரு இன்செக்யூர் இருக்கும். இன்செக்யூரிட்டி. வேற ஏதாவது இமேஜ் எல்லாம் தூக்கி வச்சுக்கலாமா? விஜயகாந்த் ஒரு தடவை விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர்னாரு. நான் கேட்டேன், தமிழ்நாட்டில் ஒரு எம்ஜிஆர் தான், என்ன கருப்பு எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர், சேப்பு எம்ஜிஆர், ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அப்படின்னு. ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்டாங்க, என்னதுக்கு நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னாங்க. நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பேசல, நான் பேசிட்டேன் அப்படின்னு. பொண்ணு என் கையை பிடிச்சி அமுக்குறாரு. பொண்ணே சார் கையை பிடிச்சி அமுக்குறாருமா, நான் சொல்லக்கூடாதுங்கிறாரு. பொண்ணே சும்மா விடுங்க அவரை. நான் அப்படி வளர்ந்தவன். நான் யார்கிட்டையும் பைசா கடவுள் எனக்கு நல்லா கொடுத்துருக்கேன். நான் படித்தது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெப்ரசன்டேஷன். அதில் நான் இருந்து என்ன சம்பாதிப்பேனோ அதை விட 50 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சு நான் ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கேன். 8 பெட்ரூமோடு இருக்கேன். கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பைசா கூட கடன் கிடையாது. நீங்கள் அடுத்த எம்எல்ஏ நீங்கள் தான், மயிலாப்புரம். நான் சிஎம்கிட்டே சொல்லிட்டேன், எனக்கு 75 ஆச்சு பாஸ், நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன், எனக்கு இந்த சீட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அடுத்து திமுகவில் இணைய போகிறதா ஒரு தகவல் வருது, உண்மையா? நாளைக்கு சிஎம் கூப்பிட்டு திமுகவில் நீங்கள் சேருங்கன்னு சொன்னால் சேர்ந்துருவேன். நட்புக்கு தான் எனக்கு நட்பு முக்கியம். அப்போ கூட ஒரே விஷயம் கேட்பேன், சார் இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட காட்டுற இந்த அன்பும் பாசமும் மாறாது, சத்தியம் பண்ணாத வரையா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வருவேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எந்த பதவி எதுவுமே வேண்டாம். நேற்றுக்கு நான் சிவாஜி பிறந்த நாளைக்கு போயிருக்கேன். அப்படி காரில் இறங்கணும், என்ன சேகர் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சிக்க. ஃபஸ்ட்டு நான் என்னமோ இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி, அப்புறம் மேலே போகிறப்போ அவர் பூ அக்சசபிலிட்டி ரொம்ப இயல்பு. அது இயல்பாக வருது. அதுக்கப்புறம் அங்கே படி போயிடுறாங்க, அங்கே பூவெல்லாம் பூ போடுறாங்க. பூ போடும்போது நீங்கள் வாங்க, இல்லை சார் நீங்கள் போங்க, ஃபேமிலியே அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சிவாஜி குடும்பத்தை தாண்டி தான் நான் சிவாஜி குடும்பத்துக்கு போக முடியும். சிஎம் தெரிஞ்சாலும் தர நான் ஓடக்கூடாது. புரோட்டோகால். அவர் என்ன இருக்கிறார், அதுக்காக என்ன தலைவா அசோக்கியமா அப்படின்னு போகக்கூடாது. இல்லை சார் நான் பண்ணுறேன். அவர் பூ போட்டு வந்தார், போங்க போயிட்டோம். அங்கே திருப்பியும் கை கொடுத்துட்டு போகிறார். அப்போது இது எனக்கு இந்த அன்பு தான் முக்கியம். ஏதோ ஜெயலலிதா கிட்ட நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு அந்த மினிஸ்ட்ரியிலே இருந்த ஒருத்தர் ஏந்து நின்றுட்டார். என்னென்ன இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். ஐயோ நான் என்ன கிராஃபிக்ஸ்லேயே பண்ணி வச்சுருக்கேன், இது நிஜ ஃபோட்டோ. அவங்க என் சகோதரியை போல். நான் யார்கிட்டையுமே எதுவும் எனக்கு கொடுக்கணும்னா அது கடவுள் கொடுப்பார். இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். 100% அதை நம்புகிறவன் நான் வேற எதுவுமே நம்பலை. அது எனக்கு போதும். 5 தடவை எங்கள் வீட்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட 12 தடவை பாம் ஸ்கேர் வந்தது. 3 தடவை 4 தடவை பாம் ஸ்குவாட் வந்து செக் பண்ணிட்டு போச்சு. என்ன பண்ண முடியும்? நான் யாருக்கும் ஒன்றுமே தப்பு பண்ணல, நான் ஏன் பயப்படணும்? ஒரு விஷயம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன் திமுகவில் சேரக்கூடாது? நான் திராவிட கழகத்தில் சேர மாட்டேன், திமுகவில் சேரும். ஏன்னால் திராவிட கழகம்தான் என் ஜாதியை, நான் வணங்கும் கடவுள்களை எதிர்ப்பவர்கள். நான் சேர மாட்டேன். 24 கட்சி கூட்டணி, எல்லா 24 கொடி பறக்கும் தெரியுமா எலெக்ஷனில். அந்த 24 கொடியும் எல்லாருமா அன்பாக இருக்காங்க. இவங்களோட பேச மாட்டாங்க, அவங்களோட இப்போ என்னத்துக்கு இந்த சேர்த்தாங்க அப்படின்னு முனகிட்டு இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஆனால் கூட்டணியில் இருப்பாங்க. அது மாதிரி நான் திமுகனா நான் திமுகவாக, நான் கலைஞர் தந்தையை போன்ற என்கிட்ட பாசம் காட்டினவர். அந்த குடும்பத்தில் அத்தனை பேரும், தமிழரசு உட்பட எனக்கு அத்தனை பேரும் எனக்கு நல்ல நண்பர்கள். என்னென்னு கூப்பிடுவார், என்னென்னா எப்படி நினைக்கிங்கன்னு தமிழரசு. எனக்கு அந்த போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணால் போடுங்க. ஆனால் என்ன ஒரு வெறும்ன விளம்பரத்துக்காகவும் சினிமா மோகத்துக்காக மாத்திரம் ஓட்டு போட்டாதீங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் என்ன ஆகிடும், அது அதிகாரிகள் ஆட்சியாக போயிடும். மிலிட்ரி கவர்மெண்ட்டு மாதிரி. நமக்கு செல்ஃப் டெசிஷன் எடுக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. அந்த தலைவர்கள் யாருன்னாக்க மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டவர்கள், அடிப்படையான ஒரு கீழ்த்தட்டு மக்கள். ப்ரையாரிட்டி அப்படிம்பாங்க. ரேஷன் பிரச்சனைனா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு.
எங்கள் தெருக்கு பஸ் வரல, அது அடுத்தது. சாப்பாடு அடிப்படை, தண்ணி பிரச்சனை அது அடிப்படை. அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் திங்கில் யாரெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடும். இன்றைக்கி திமுக அரசு ஒரு குடும்பத்துக்கு சுமார் 5000 ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெண்களுக்குடைய நிலைமைகள், இலவச பஸ்ஸு, எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அது அந்த 2 கோடி பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 2 கோடி பேர் கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் போடும். முதல் தலைமுறை கல்வி கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுத்தது யார்? கலைஞர். எத்தனையோ விஷயங்கள். பெரியார் பல விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் பெரியார் ஆசைப்பட்டது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தவர் கலைஞர். கலைஞருக்கு நம்ம நன்றியாக இருக்கணும்னா அதில் பலன் அடைஞ்சவங்க எல்லாரும் அங்கே தான் பண்ணுவோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ஆனால் ஒன்று 6வது முறையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக 7வது முறையும் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்து என் கருத்துக்கள் பிடிச்சிருந்ததுன்னா 9841023545 ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டயல் பட்டு கட் பண்ணிட்டுங்க. ஓகேயா? நன்றி.